வணக்கம். ஜெய்ஹிந்த். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் விடுதலைக்காக போராடிட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய போராட்டம் ஒரு பக்கம் பாரதத்தினுடைய எழுச்சியை நமக்கு சொல்லுது, இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுடைய வீழ்ச்சியை சொல்லுதுன்னா இது ரெண்டுத்துக்கும் இடையில இத்தனை காலமும் நம்ம நாட்டுக்குள்ள உள்நாட்டில் தொப்புள் கொடி உறவுகள், மனிதாபிமானம், சமநீதி, சமூக நீதின்ற பேரில் இருந்தவங்களுடைய அப்பட்டமான தேச துரோகத்தை இப்போ நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் நம்ம உயிரையே இழந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய சந்ததிகளாவது நம்ம பாரத தேசத்தோடு இணையணுன்ற கோரிக்கையோட பாகிஸ்தானுடைய அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து களமாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ன்ற நிலப்பகுதியும் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் தான் நம்ம கையில் இருக்கிற ஒரே துருப்புச்சீட்டு. அதையும் நம்ம இழந்துட்டோம்னு சொன்னால் ராஜ்ய ரீதியாக பாரதத்துக்கிட்ட நெருங்கவோ நெருக்கடி கொடுக்கவோ நமக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் அந்த ஆக்கிரமிப்பு நிலப்பகுதியையும் மக்களையும் இழந்துடக்கூடாது, அவங்கள நம்மோடைய தக்க வைக்கணுன்றதுக்காக எந்த எல்லைக்கும் போக அரச பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டுட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய அரசாங்கம் ஒரு பக்கம். இது ரெண்டுத்துக்கும் இடையில அந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய அந்த அப்பாவி மக்கள், பாரதிய மக்கள் அந்த ஒரு பக்கம் ஆக்கிரமிப்புன்ற அந்த கொடுமையில் அடிமையாக இருக்காங்கன்னு சொன்னால், இன்னொரு பக்கம் உணவு, குடிநீர், மருத்துவம், மின்சாரம்னு அடிப்படை தேவைகளுக்கு கூட இல்லாமல் ஒரு அறிவிக்கப்படாத பொருளாதார தடைக்கிடையில் தினமும் ஒரு மரண போராட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், கல்கத்தாவிலிருந்து மும்பை வரைக்கும் இந்த நாட்டுக்குள்ளே இத்தனை நாளும் மனிதாபிமானம் பேசினவங்க, சமூக நீதி, தொப்புள் கொடி பாசம்னு பேசினவங்க யாருமே இந்த விஷயத்தை பற்றி பேசாமல் ஒரு கள்ள மௌனத்தில் இருக்காங்கன்னு சொன்னால், இதை விட இவங்க மனசில் இருக்கிற வன்மம், வஞ்சகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வேற ஒரு சந்தர்ப்பம் வாய்க்காது மக்களே. காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்து விலக்கப்பட்டப்போ காஷ்மீரில் பொது வாக்கெடுப்பு நடத்தி மக்கள் கருத்து அடிப்படையில் தான் அதை விலக்கி இருக்கணும். சர்வாதிகார போக்கில் மோடி அரசாங்கம் அந்த சிறப்பு அந்தஸ்தை விலக்கி இருந்து தப்பு, இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும், அத்தனை அவங்களுடைய ஆதரவு ஊடகவியலாளர்கள், போராளிகள், இங்கே மோடி எதிர்ப்பு மட்டுமே பேசக்கூடிய ஒரு கும்பல், மத ரீதியான அமைப்புகள்னு பலரும் மோடி அரசாங்கத்துக்கு எதிராக பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த மக்களுடைய நலன் வளர்ச்சியை பார்த்துட்டு அது போல தாங்களும் நல்லா வாழணுன்ற கோரிக்கை எண்ணத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்காங்க. அங்கே யாரும் கருத்து கேட்பு நடத்தலை, வாக்கெடுப்பு நடத்தலை, அந்த மக்களை வழி நடத்துறதுக்கு ஒரு பெரிய தலைமைன்னு கூட இல்லை, ஒரு தலைவர்னு கூட யாருமே இல்லை. ஆனால் தன்னெழுச்சியாக மக்கள் சாலையில் இறங்கி அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு ஆதரவாக அந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று மக்களாட்சிக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் பாகிஸ்தானுடைய அரசு எந்திரத்தை அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியிலிருந்து விலக்குங்க, அந்த மக்களுடைய கோரிக்கைக்கு மரியாதை கொடுங்கன்னு இப்போ வரைக்கும் இவங்க யாரும் பாகிஸ்தானை நோக்கி பேசலை, குரல் கொடுக்கல, கருத்து தெரிவிக்கலை. இன்னொரு பக்கம் அந்த மக்கள் தன்னெழுச்சியாக போராடிட்டு இருக்காங்க. அந்த மக்களுடைய கோரிக்கைக்கு மரியாதை கொடுத்து அவங்கள நம்ம தேசத்தோடு இணைக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கையை எடுங்கன்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்கிட்டையும் இவங்க எந்த கோரிக்கையும் வைக்கல. ஆனால் ஒரு கனத்த மௌனம், கள்ள மௌனம்னு சொல்கிற மாதிரியான ஒரு மயான அமைதியை இவங்க நிலைநாட்டிட்டு இருக்காங்கன்னு சொன்னால், எங்கே போச்சு தொப்புள் கொடி உறவுகள் மேலே இருக்கக்கூடிய பாசம்? ஒரு காஷ்மீரில் கல்லெறிய செயல் மூலமாக தினம் இராணுவத்தோட உயிரோடு விளையாடும் போது வராத மனிதாபிமானம் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கும்போது வந்தது. ஒரு புர்ஹான் மானிக்காக, யாசின் பட்டலுக்காக, யாசின் மாலிக்காக மனிதாபிமானம் பேசுறதுக்கு, அவங்க எங்களுடைய சகோதரர்கள் அப்படின்னு பேசுறதுக்கு இங்கே பல கும்பல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அதே பாரத மக்கள் தான், அதே காஷ்மீர் தான், ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய மக்கள் தாய்பூமியோட இணையணும்னு மரண வாசலில் நின்றுட்டு இருக்காங்க. எங்கே போச்சு அந்த தொப்புள் கொடி பாசம்? ஏன் அவங்களுக்காக யாரும் குரல் கொடுக்கல? எங்கேயோ இஸ்ரேலில் காசாவில் யுத்தம் நடக்குதுன்னு சொன்னால் பாலஸ்தீன மக்களுக்காக இங்கே சாலையில் இறங்கி போராட்டம் பண்ணவங்க யாரும் இன்னைக்கு ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களுக்காக போராடலை. மேற்குலக நாட்டில் எங்கேயாவது ஒரு விஷயம் நடந்துடுச்சுன்னு சொன்னால் எங்களுடைய மக்களுக்கு நியாயம் வேணும்னு சொல்லி ஒரு படத்தை கூட ரிலீஸ் பண்ண விடமாட்டோன்னு சொல்லி ஒரு தூதரகங்கள் எல்லாம் முற்றுகையிட்டு போராடின யாரும் இன்னைக்கு எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் அங்கே மரண வாசலில் நின்று போராடுறாங்க, அவங்கள மீட்கிறதுக்கு தேவையான நடவடிக்கை எடுங்கன்னு குரல் கூட கொடுக்காம அமைதியாக இருக்காங்க. அப்போது இல்லாத ஒரு காவி பயங்கரவாதத்தை இருக்கிறதா கட்டமைச்சு அந்த வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பையே அச்சுறுத்தலில் வச்ச புண்ணிய ஆத்மாக்கள் கூட, மகான்கள் கூட இந்த நிமிஷம் அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி பேசலை, வாக்கெடுப்பை பற்றி, கருத்து கணிப்பை பற்றியெல்லாம் பேசாமல் அமைதியாக இருக்காங்கன்னு சொன்னால், இது நாள் வரைக்கும் இவங்க பேசின அந்த தொப்புள் கொடி உறவுன்றதும் மனிதாபிமானம்னு பேசினதும், மணிப்பூர் மக்களுக்காக
மெழுகுவத்தி ஏந்தி ரோட்டில் நின்னதும், ஆசிஃபாவுக்காக நியாயம் கேட்குறோன்னு சொன்னதும், உத்தரப்பிரதேசத்தில் ராஜஸ்தானில் நடந்தால் மட்டும் பேசுவோம், வேற எங்கேயும் நடந்தால் அமைதியாயிடுவோன்ற மாதிரி இவங்க பண்ணது எல்லாமே அந்த பாரபட்சத்துடைய வெளிப்பாடு தான். அதாவது நாங்கள் பேசக்கூடிய அந்த மனிதாபிமானம், சகோதரத்துவம், தொப்புள் கொடி உறவு, சமூக நீதின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த தேசத்துக்கு எதிராக யாராவது நடந்தால் அவங்களுக்கு ஆதரவாக நாங்கள் குரல் கொடுப்போம். அப்போ தான் அதெல்லாம் பயன்படுத்துவோமே தவிர, பாரத தேசத்துக்கு ஆதரவாக அந்த நாட்டோட நாங்கள் சேரணும் அப்படின்ற மாதிரி இந்த தேசத்தோட இறையாண்மையை உயர்த்துற மாதிரி போராடிட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் குரல் கொடுக்க மாட்டோம் அப்படின்றதுல அவங்க தெளிவாக இப்போ நிரூபிச்சிருக்காங்க. அதுதான் அவங்களுடைய கள்ள மௌனத்துடைய அடையாளம். இதிலிருந்து இந்த உள்நாட்டுக்குள்ள மோடி எதிர்ப்புன்ற பெயரில் பேசுறது எல்லாமே தேச விரோதம் தான். இங்கே இந்திய விரோதம்ன்ற பேரில் இவங்க பண்ணிட்டு இருக்கிறதுக்கு தான் இவங்க மனிதாபிமானம், தொப்புள் கொடி உறவு, பாசம்ன்ற பேரில் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க. அதனால தான் மே 17ன்ற பேரில் இயக்கம் ஆரம்பித்து ஈழ மக்களுக்கு நல்லது பண்ணுறன்ற பேரில் அமைப்பை வச்சுக்கிட்டு தினம் இந்திய விரோதம் பேசுகிறதும் மோடி எதிர்ப்பையுமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கும்பல்களும் இங்கே தமிழர்னு பேசக்கூடிய கும்பலும் இங்கே ஒரு மயான அமைதியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இவங்களுடைய ஒரே எண்ணம் இந்த மண்ணில் இந்துத்துவம் மீண்டும் எழக்கூடாது, அந்த இந்து பாரம்பரியம், தர்மம் இதெல்லாம் திரும்பவும் உயிர் பெற்று வரக்கூடாது, இந்து சக்திகள் மறுபடியும் கோலாச்சக்கூடாது, இங்கே அந்நிய சக்திகள் ஆதரவில் நாம் செயல்படணும், இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை தடுக்கணுன்ற குறுகிய எண்ணத்தில் மட்டும்தான் இவங்க கெடுமதியோட தான் இவங்க இத்தனை காலமும் அரசியல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சாட்சியம் இதுதான். இத்தனை சதிகள், இத்தனை விஷயங்களை வெளிக்கொண்டு வந்த அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களுடைய போராட்டம் வெற்றியாகட்டும். அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான தாய் பூமியோட இணையணுன்ற கோரிக்கையை பனிமலையில் இருக்கக்கூடிய சிவனும் பார்வதியும் நிறைவேற்றி தரட்டும். இத்தனை துரோகங்களை உள்நாட்டில் வச்சிருக்கக்கூடிய நாம இனியாவது இவங்களுடைய உண்மையான முகம் தெரிஞ்சு தேசிய இறையாண்மையை மதிச்சு வழிநடத்தக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு ஆதரவு கொடுப்போம். ஜெய்ஹிந்த்.